தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், இளைஞரின் எழுச்சி நாயகன், எதிர்கால தமிழக மக்களால் அரியணையிலே அமரக்கூடிய விஜய் அவர்கள் 16ஆம் தேதியன்று நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை இருந்தது. 84 கண்டிஷன் விதிமுறைகள் வகுக்கப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் அதை சரி செய்வது என்பது மேலும் கூடுதலாக 2 நாட்கள் தேவை என்கிற முறையில் 18ஆம் தேதியன்று அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக அனுமதி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போலவே தலைமை கழகத்தில் அவரிடத்திலும் தேதிகள் மாற்றி வழங்குவதற்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வு என்பது இதுவரையும் தமிழகத்திலே இல்லாத ஒன்று. 84 விதிமுறைகள் என்பது பல்வேறு விதிமுறைகள் இதுவரையிலும் இல்லாத விதிமுறைகளாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அனைத்தும் நிறைவேற்ற என்பது கால அவகாசம் தேவை என்ற முறையிலே அந்த பணிகளை 2 நாட்கள் கூடுதலாக வேண்டும் என்று காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற உயர் அதிகாரிகளுக்கும் நாங்கள் கடிதம் இப்போது எழுதிவிட்டு வந்திருக்கிறோம். தலைமைக்கும் 2 நாட்கள் கழித்து 18ஆம் தேதி என்று நீங்கள் வருகிறால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று அவரிடத்திலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வு என்பது வருகின்ற 18ஆம் தேதி என்று சிறப்பாக நடத்துவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இப்போ சத்தியமங்கலத்தில் முதல் முறையாக நீங்கள் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க எம்எல்ஏவா. இப்போ தாவேக்காவுக்கு போனதுக்கப்புறம் முதல் முறையாக சத்தியமங்கலத்துக்கு வந்திருக்கீங்க. எழுச்சி எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். சக்தி என்பது ஒரு சக்தி வாய்ந்த இடம். நான் சென்றிருப்பதும் அதே போல சக்தி வாய்ந்த இடத்தில். அது வெற்றி என்பது நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. மக்களால் நேசிக்கக்கூடிய, இளைஞர்களால் நேசிக்கக்கூடிய, எல்லோரும் எதிர்காலத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் எண்ணம். 2 கட்சிகள் தான் ஆள வேண்டுமா, ஏன் இவர் ஆளக்கூடாது என்ற நிலையை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடாகத்தான் வெற்றி என்ற இலக்கை 2026 நம்முடைய வெற்றி நாயகன் வருங்கால தமிழகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு அருகில் அமரப்போகிறார். தாவேக்கானுடைய வாக்கு வங்கி வந்துங்க எந்த கட்சியை பாதிக்க போகுது அதை பற்றி சொல்லுங்கள். சட்டமன்ற தேர்தல் இப்போது சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இப்போது ஒரு சதவீதம் என்று சொன்னால் 30% எட்டி இருக்கிறோம். 30%. ஆனால் அந்த அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. சட்டசபை தேர்தலில் நம்ம தாவேக்கானுடைய பிரச்சார வியூகம் எந்த மாதிரி இருக்கு, எதை சொல்லி நம்ம வாக்கு கேட்க போகிறோம்? புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற இயக்கத்தில் அப்போது எல்லோரும் கேட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார்கள். ஒழுகாத வீடு கிளியாருடை ஆராசோர் என்று சொன்னார். அதே போலதான் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் 2 சக்கர வாகனங்கள், பொருளாதாரத்திலே அனைவரும் உயர்த்துவதற்கு முழுமையாக நின்று இந்த இயக்கம் பாடுபடும். அதே போல பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும். அது மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழகம் எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடி மாநிலமாக திகழும் என்ற வாக்குறுதி அவர் தந்திருக்கிறார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.